திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீரானது தேங்கி காணப்படுகிறது. மேலும் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் அந்த பகுதியில் மழைநீரானது தேங்கியது. மருத்துவமனை வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி நிற்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தற்பொழுது கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் அரவிந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அரவிந்தன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் விடிய 87 மில்லிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்த நிலையில் வாணியம்பாடி நூருல்லாப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் விடிய பெய்த கனமழையின் காரணமாக மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் கழிவுடன் தேங்கி நிற்பதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மருத்துவமனை சுற்றி வளாகத்தில் உள்ள ஏரி கால்வாய் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததாலே பாலாற்றிஸ் என்று கலக்கும் ஏரி கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீருடன் மழைநீர் மருத்துவமனை வளாகத்தில் தேங்குவதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இன்று காலை முதல் தேங்கியுள்ள மழை நீரால் இன்று காலை முதல் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அஸ்வினி.